அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு முன்னாடி அடிக்கடி காகம் கத்திக்கிட்டே இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்குங்க. ஆனால் காகம் உட்கார்றதுலேருந்து அது கத்துறதுலேருந்து எல்லாமே ஒரு சகுனமாகவே சொல்கிறாங்க. அதாவது இந்த காகம் சும்மாலாம் ஒருத்தங்க வீட்டு முன்னாடி கத்துறதோ அது அல்லது ஜன்னல் கிட்ட கத்திட்டு இருக்கிறதோ அது சும்மா கிடையாது. நம்ம முன்னோர்கள் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல வர்றாங்க. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் காகம் நம்ம வீட்டு முன்னாடி கத்துச்சு அப்படின்னா அதுக்கு சொல்கிறாங்க. அப்படி நம்ம வீட்டு முன்னாடி காகம் கரைவது நல்ல சகுனமாகவே சொல்லப்படுது. ஒரு சில இடங்களில் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க. காகம் நம்ம வீட்டில் கத்திட்டே இருந்துச்சுன்னா என்ன அவங்க வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. காகம் கரைவது முன்னோர்களுடைய வருகையாக சொல்லப்படுது. சரி, அந்த முன்னோர்களுடைய வருகை அப்படின்னு நினச்சிதான் நம்ம வீட்டு முன்னாடி கத்தக்கூடிய அந்த காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிறோம். சிலர் காகம் கரைவதை நல்ல சகுனமாகவும் சில பேர் தீய சகுனமாகவும் சொல்கிறாங்க. காகம் கரைவதனுடைய பொருள் திசையை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக கிழக்கு திசையில் காகம் கரைந்தா எடுத்த காரியம் லாபமாக முடியும் அப்படின்னு நம்பிக்கை. தென்கிழக்கு திசையில் காகம் கரைந்தா தங்கத்தால் லாபம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவர்கள் விலகுவாங்க. அதே போல் காகம் கரைவதை வைத்து பலன் சொல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் நம்பிக்கையாக இன்னைக்கு வரைக்கும் ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்படுது. எதிர்காலத்தை கூட இதனால் வைத்து கணிக்க முடியாது. ஆனால் எதிர்காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மேலும் காகம் நம்ம வீட்டு முன்னாடி கரைவதால் என்னெல்லாம் பலன் சொல்லப்படுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். காகம் உங்கள் வீட்டு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் சத்தமிட்டது, நீங்கள் அதுக்கு ஏதாவது உணவு கொடுத்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் இருக்குங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது, அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்போ பாரு எதிர்மறையான ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்ம வீட்டின் முன்னாடியே கோலம் போடும்போது காகத்துக்கு உணவு வைக்கிறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, கண் திருஷ்டி போன்ற விஷயங்கள் மீது எப்போதுமே ஒரு நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி காகம் கரைந்தால் உறவினர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் நம்பிக்கையும் இருக்குங்க. அப்படி நம்ம வீட்டு முன்னாடி இந்த காகம் கரைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சகுனங்களை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மரங்களில் அமர்ந்து காகம் கரைந்தால் மழை பொழியக்கூடிய சகுனம் இருக்கும் அப்படின்னும், காகம் தங்களுடைய எதிரில் வலப்புறம் இருந்து இடப்புறம் பறந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது லாபத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே இடதுபுறம் இருந்து வலதுபுறம் பறந்து சென்றால் நஷ்டம் உண்டாகும் அப்படின்னு பொருள்படுது. மேற்கு திசை நோக்கி காகம் கரைகிறது என்றால் மது, நெல், முத்து, பவளம் மற்றும் கடல்வினை பொருட்கள் ஆகியவற்றில் அதிகமான லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தப்படுதுங்க. வடக்கு திசையை நோக்கி காகம் கரைகிறது அப்படின்னா ஆடைகள் அல்லது ஏதாவது ஒரு வாகனம் வாங்க போறீங்க அப்படிங்கிறது அர்த்தப்படுது. சரி, இதோட தென்கிழக்கு திசையை நோக்கி காகம் பறக்குது அப்படின்னா காகம் கரைகிறது அப்படின்னா வீட்டில் தங்கம் சேருமா. பொதுவாகவே இந்த காகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற உயிரினங்கள் போல இல்லாமல் நாம் நம்மளுடைய முன்னோர்களாகவே பாவிக்கிறோம். அதிகமான நம்பிக்கை இந்த காகத்து மேலே வைக்கிறோம். குறிப்பிட்டு ஜோதிடத்தின்படி கர்மகாரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவானுடைய வாகனம் இந்த காகம். மேலும் அதை நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னும் முன்னோர்கள் வடிவமாக நம்ம வணங்கி வரோம். நம்மளுடைய நம்ம கிட்ட இந்த காகங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் தினமும் காகத்துக்கு ஒரு கைப்பிடி அளவு உணவு வச்சுட்டு வாங்க, அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையே போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் தினமும் சாப்பாடு வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி தினமும் வைக்க வேண்டாம். வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை, இப்படி நீங்கள் உணவு ஆனால் தூய்மையான முறையில் உணவு வைக்கணும். அதாவது குளிச்சு முடிச்சுட்டு காகங்களுக்கு நாம் எச்சில் படாத உணவுகளை வைக்கும்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இனிமேல் இதை முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்திற்கு குறைவதை உங்களுடைய கண்ணால் பார்க்க முடியும்.
காகம் பூக்கள், பழம் அல்லது ரத்தின கற்களை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டுது அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடு கட்ட குச்சிகள், புற்கள் கொண்டு வந்தால் பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, இது மட்டும் இல்லாமல் காகத்தினுடைய வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காகத்தை வைத்து நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. காகம் ஒருவருடைய வாகனம், குடை, காலணி அல்லது உடல் மேலே தன்னுடைய சிறகால தீண்டிட்டு போகுது அப்படின்னா அங்கே ஒரு மரணம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்கும்போது கவனமாக இருங்க. அதே போல் நம்ம எங்கேயாவது போயிட்டுருக்கோம், அந்த பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது காகம் கரைந்து கொண்டே வந்தது அப்படின்னா தங்களுடைய பயணத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு அர்த்தப்படுது. காகம் இன்னொரு காகத்துக்கு உணவு பகிரும் காட்சியினை பார்க்கறது ரொம்ப இனிமையான செயலை குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த கூடு கட்ட உபயோகிக்கக்கூடிய புல், குச்சி இவையெல்லாம் கொண்டு போனால் பெண் குழந்தை பிறக்கும். அதாவது கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், காய்கறி இவையெல்லாம் கொண்டுட்டு வந்து போட்டால் நம்ம வீட்டில் பொருட்களுடைய லாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனை பார்த்து காகம் கரைந்துக்கிட்டே இருக்குது. சிவந்த பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து நம்ம வீட்டில் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. காகம் ரொம்பவே அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்து கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நண்பருடைய சேர்க்கை, தங்கத்தால் லாபம், இது போன்ற விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதால அதில் நல்ல தகவல்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதனால் ஒன்றும் பயந்துக்க வேண்டாம். காகம் நீதியினுடைய கடவுளான சனி தேவனுடைய வாகனமாக கருதப்படுது. இதனால் நீங்கள் திடீர்னு ஒரு காகத்தை பார்த்தீங்க, அது சுப மற்றும் அசுபமான அர்த்தங்களை கொடுக்குது அப்படின்லாம் சொல்லலாம். இதே போல் மேலும் காகத்தை பற்றி என்ன மாதிரியான தகவல்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னா, தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறத நாம் இன்றைக்கு பின்பற்றிட்டு வரோம். மற்ற பறவைகளுக்கு இல்லாத மகத்துவமான ஒரு உணவு வைக்கக்கூடிய பழக்கத்தை நம்ம இந்த காகத்துக்கு கொடுக்குறோம். அது ரொம்ப நல்லதுங்க. மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம் இதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தினமும் காகம் நம்மளுடைய வீட்டின் முன் அமர்வதும் காகத்துக்கு அது நல்ல விஷயம். நம்மளுடைய வீட்டில் ஏதோ ஒரு செய்தியை சொல்கிறது அப்படின்னு தான் அர்த்தப்படுது. ஜோதிடத்தின்படி கர்மகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு பார்த்தோம். அதை நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னும் முன்னோர்களுடைய வடிவமாகவும் நம்ம வணங்கி வரோம். அவர்கள் நம்மக்கிட்ட காகங்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க இன்னைக்கும் தினமும் காகத்துக்கு உணவு வைக்கிறது வழக்கம்னு பார்த்தோம். தினமும் உணவு வைக்காத நபர்கள் இருந்தாலும் அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களுடைய வடிவமாக நம்பக்கூடிய காக்கைகளுக்கு உணவு வைக்கிறது இன்னைக்கும் பலரும் கடைபிடித்து வராங்க. முன்னோர் வழிபாடு மற்றும் காக்கைகளுக்கு உணவு வைப்பதும் பிரிக்க முடியாத ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உடல் முழுவதும் மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டின் அருகில் அல்லது வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறது என்றால் அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவிட்டு செல்வதும் நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மள இன்றைக்கும் பலர் நம்மளுடைய தலை மீது காகம் தாக்க வர்றதை பார்த்துருப்போம். அதுதான் அது தன்னுடைய முட்டையை குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாதிரி இருக்கிறதும் கூட ஏதோ ஒரு எச்சரிக்கையை சொல்லலாம், அல்லது நமக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போக்குது அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் மணிக்காகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதாரணமான காகம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வீட்டின் முன் அமர்ந்து தொடர்ந்து நம்மளை பார்த்துக்கிட்டு கத்திட்டே இருக்கிறத பார்த்துருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியை, நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கலாம். இந்த மணிக்காகம் அடிக்கடி நாம் வீட்டின் முன் கரைவதை நாம் கண்டோம் அப்படின்னா நமக்கு வீடு மனை யோகம் உண்டாக போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் நம்மளுடைய வீட்டுக்கு விருந்தினர்களுடைய வருகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னும் சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் காகங்கள் பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி காகங்களுடைய சகுனங்கள் பற்றி உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது, நீங்களும் இது மாதிரி அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் காகங்கள் பற்றிய சகுனங்களை நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.